வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு என்ன அடைஞ்சி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன அடைஞ்சி ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அந்த 22,259 டு 22,224 ஒரு எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். அதுக்கு கீழே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து டவுன் சைடு போகிறது வாய்ப்பு இருக்கும். அதேபோல் மேலே அப்சைடு போகிறா இருந்தால் 22,427 இதுக்கு மேலே போனால் மட்டும்தான் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் 22,350 செல்லிங் இருக்க வாய்ப்பு இருக்கும். 22,425 கீழே இருக்கும் பட்சத்தில் அங்கேயும் செல்லிங் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த இடம் வந்து ஒரு பெரிய செல்லிங் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனே நம்ம அந்த எல்லோ ஜோனுக்கு கீழே ஓப்பன் ஆனிச்சு. நம்ம சொல்லியிருந்த அந்த கீழே ஃபஸ்ட்டு சப்போர்ட் போட்டிருந்தோம் 22,124 சொல்லிட்டு கீழே சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து இந்த எல்லோ ஜோன் தொட முடியல. அங்கேருந்து ஒரு ஃபால் ஆனிச்சு. ஆனால் நம்ம கீழே நம்ம செகண்ட் சப்போர்ட் கொடுத்துருந்தோம் 22,018 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரல. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அது பேங்க் நிஃப்டி சைட்வேஸ்லேயே இது இறங்க விடலை. அதனால தான் இதெல்லாம் நிஃப்டியை பொறுத்தளவு ஃபால் ஆகிறது வாய்ப்பு அதிகமாக தெரிஞ்சுது. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் நம்ம எல்லா ஜோனை தாண்டல, இதுக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க. சரி பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 47,712 பிரேக் பண்ணால மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 47,279 வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வர வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் பண்ண மாதிரி தான் பெரிய ஃபால் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஓப்பனே கிட்டத்தட்ட நம்ம சொல்லியிருந்த அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு வந்துட்டு 47,279 நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் அந்த லோன் பார்த்தோம்னா 47,317 கிட்டத்தட்ட ஒரு 35 பாயிண்ட் தான் டச் பண்ணுறதுக்கு. அந்த ரேஞ்சில் வந்துட்டு மார்க்கெட் அதுக்கப்புறம் ஃபுல் சைட்வேஸ் இருந்து கடைசி நேரத்தில் மட்டும் இந்த ஓரளவு ஒரு மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை மார்க்கெட் விடுமுறை. நாளானைக்கு எப்படி இருக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபின் நிஃப்டின்னு நேற்று சொல்லியிருந்தேன். நேற்று 21,126க்கு கீழே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 20,957 வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். நம்ம தான் கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 20,964 வரைக்கும் வந்துச்சு. ஒரு 7 பாயிண்ட்டுக்கு முன்னாடியே மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேல் நோக்கி போயிடுச்சு. நம்ம எதிர்பார்த்த அந்த ஃபால் வந்து ஓப்பனே அந்த கிட்டத்தட்ட அந்த செகண்ட் சப்போர்ட்டுக்கு நேராக இருந்தனால இங்கே சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப்சைடு திரும்ப ஆரம்பிச்சிச்சு. அது நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் ஓப்பனை பொறுத்து ஓப்பன் ப்ராப்ளம்னால நமக்கு வந்து நம்ம டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. ஆனால் ஓப்பன் வந்து ப்ராப்ளம். ஓப்பனாலும் நமக்கு எந்த லாபமும் இல்லை. இந்த இடத்துல இந்தமாரி பிரேக் ஆனாலும் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, எந்த லாபமும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டியோட சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் அழுத்தி ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் வச்சு என்ன மாதிரி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டியோட டே கேண்டில் வச்சுருக்கேன். இதில் என்னென்ன பேட்டர்ன் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். அதுக்கப்புறம் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் மார்க்கெட் வந்து தொடர்றதுக்கு கிட்டத்தட்ட என்ன ரேஞ்ச் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 22,000 வச்சுப்போம். அந்த ரேஞ்ச் வந்தால் மார்க்கெட் வந்து அப்சைடு திரும்ப வாய்ப்பு இந்த ட்ரெண்ட் லைனில். இன்னொரு இதில் ஒரு சேனல் இருக்குது, அதுவும் கிட்டத்தட்ட அதே இடத்துல வரதான் வாய்ப்புன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ இந்த சேனல் பார்த்திங்கன்னா இங்கே நியரஸ்ட் தான் இருக்குது. அதே சமயத்தில் இந்த டபுள் பாட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டோஜி கேண்டில், இந்த டோஜி கேண்டில் லோவில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இது லைன் போடுவோம். அதுக்கடுத்து டோஜிக்கு மேலே இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியான்னு பார்த்தோம்னா 21,930 இந்த டோஜிக்கு மேலே நம்ம போட்டிருக்க இந்த லைன், இந்த டோஜிக்கு மேலே ஒரு லைன் ப்ளஸ்ஸு ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் சேனல் லைன். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியானா இந்த இடமா தான் இருக்கும். அதாவது 21,930 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் பையிங் ஏரியாவாக இருக்கும். இதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த டபுள் பாட்டத்தை பார்க்க வாய்ப்பில் இறங்கத்துன்னு வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல பிரேக் பண்ண பட்சத்தில் ஒருவேளை மார்க்கெட் வந்து இறங்கிட்டு முடிக்கிறப்ப ஹேமர் ஸ்டைலில் முடித்தாலும் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகும். ஒருவேளை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் முடியப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஹேமர் மாதிரி போட்டாங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். இது வந்து டே கேண்டிலோட செட்டப். சரி ஓகே, 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதல்ல இந்த சேனல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். அது 15 மினிட்ஸ் வரைக்கும் நிறைய கோடாக தெரியும், எடுத்துடும். இது இந்த ட்ரெண்ட் லைன் எடுத்துறேன். நம்ம சப்போர்ட் மட்டும் அந்த 21,930 மட்டும் இருக்கட்டும் இந்த லைன். நம்ம 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டேவோட லோ 22,079 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் லைன் போட்டிருக்கோம். அதுபோல் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், அதாவது 22,213. அதுக்கு அடுத்த லெவல்ஸ்னு பார்த்தோம்னா இந்த இடம், அதாவது 22,353 நேற்று இந்த இடம் நம்ம போட்டிருந்தோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடம் 22,426 அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பழைய ஆல் டைம் ஹை 22,529.
ஒருவேளை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளை நம்ம சொல்லியிருக்க ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்லியிருக்கிறது 21,930 இந்த இடம் சொல்லியிருந்தோம். இந்த லெவல்ஸ் தான். இது வந்து நம்ம டேயில் போட்டு விளக்கம் சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல வந்தால் ட்ரெண்ட் லைன் எல்லாம் போட்டிருந்தோம்னா அந்த இடம், இந்த இடத்துல வந்தால் ஸ்ட்ராங் பையிங் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் இந்த டேவோட ஹையை பிரேக் பண்ண பட்சத்துலேயும் மார்க்கெட் அப்சைடு திரும்பத்தான வாய்ப்பு அதிகம். இதனால பார்த்தீங்கன்னா இதில் 15 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனல் பேட்டர்னை அது பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. அப்படி தான் தெரியுது, வரைஞ்சி பார்த்தா தெரியும். கிளியராக அது பிரேக் பண்ணி தான் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த சேனலை பிரேக் பண்ணியாச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸும் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேளை மார்க்கெட் வந்து இது பிரேக் பண்ண முடியாமல் திருப்பி விழுந்தாலும் இந்த சேனலோட பாட்டமும் நம்ம கொடுத்துருக்க 21,930ங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். இது வந்து இந்த லைனுக்கு வந்து நம்ம பல காரணம் சொல்லியிருந்தோம். டேயில் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம், டேயில் ஒரு சேனல் போட்டிருந்தோம். அந்த மையமாக வச்சு இந்த இடம் சொல்லியிருந்தோம். நம்ம 26,930ங்க ஸ்ட்ராங் பையிங் ஏரியான்னு இந்த இடத்த சொல்லியிருந்தோம். இப்போ இங்கேருந்து போட்டுருவோம், பையிங்கே உள்ள செட்டை போட்டுருவோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம் வந்தால் மார்க்கெட்டை அப்சைடு போகிறது வாய்ப்பு அதிகம். அதில் க்ரீனாக போட்டுறேன். அதே சமயத்தில் இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்துலேயும் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஒருவேளை இந்த டேவோட ஹை 22,213 பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் வேணால் இந்த இடத்துல மார்க்கெட் இறங்கி இந்த இடத்துல சப்போர்ட் மறுபடியும் மேல் நோக்கி போக தான் வாய்ப்பாக இருக்கும். எப்போ வந்து இந்த 21,930 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுதோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட அந்த ஃபால் ரீச் ஆகிடுச்சு. அதனால் வந்து அடுத்தடுத்து மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதான செட்டப் தான் தெரியுது. ரெண்டாவது நாளைக்கு மார்க்கெட் லீவு, அதுக்கு முடிஞ்சு மறுநாள் என்ன மாதிரிங்கிறது வேர்ல்டு மார்க்கெட்டை வச்சு தான் நம்ம கிளியராக சொல்ல முடியும். இருக்கிற பேட்டர்ன் படி பார்த்தோம்னா இதுதான் பேட்டர்ன். உங்களுக்கு ஓரளவு கிளியராக புரியும், நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கோம். இந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் செட்டப்பில் எடுப்பாங்க. இந்த இடத்த பொறுத்தளவுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. வரேன் நேற்று அந்த இடம் போட்டிருந்தோம், திருப்பி அதே போடுவோம் இன்றைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டே கேண்டில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. நிஃப்டி கூட நேராக வந்துட்டு இன்னும் வரல. இந்த இடத்துல இப்போ ட்ரெண்ட் லைன் இருக்குது, இதுலேயும் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலும் இந்த ட்ரெண்ட் லைன் கிட்டத்தட்ட நேராக தான் இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்குது. நம்ம நிஃப்டி மாதிரி தான் இதுவும் செட்டப் வருது. இப்போ ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடம் தான், அதாவது 46,600ங்கிறது தான் ஸ்ட்ராங்கான பையிங் ஏரியான்னு சொல்லலாம். இந்த லெவல்ஸ் 46,580 அப்படிங்கிறதான் ஸ்ட்ராங் பையிங் ஏரியாவாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த இடம் இருக்குது பாருங்கள், 47,279ம் 47,212 2 லைன் போட்டிருப்பேன். இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த சப்போர்ட் எடுக்க முடியாத பட்சம் இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 46,580 வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து இந்த இடத்த சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது. அதே சமயத்தில் இது பிரேக் பண்ண பட்சத்தில் இது இறங்கிறது வாய்ப்பு இருக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும், அதாவது 46,580 வரைக்கும். இது டே கேண்டிலோட செட்டப். சரி, ஓகே, 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் சொல்லிவிட்டு இந்த சேனல்லாம் நான் எடுத்துறேன். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துகிட்டோம்னா 47,707ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சப்போர்ட் போட்டிருப்போம். இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணி தான் இருக்குது. ஆக்சுவலி இது ரெசிஸ்டன்ஸாக இருந்து பிரேக் பண்ணியிருக்கு, அதாவது 47,570 அப்படிங்கிறது. இது பிரேக் பண்ணுறப்பே மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான செட்டப் தான் இந்த செட்டப். அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 47,707. இதை கூட கொஞ்சம் மாற்றி எவ்வளோ போட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். 47,725. இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதே சமயத்தில் அடுத்த லெவல்ஸ்னு பார்த்தோம்னா 47,904, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 48,117, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 48,255. இதுதான் ஸ்ட்ராங் ஏரியாவாக இருக்கும். இந்த இடம் போனால் கூட செல்லிங் ஒரு வாய்ப்பு இருக்கும். அது வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பைக், அதாவது 47,725 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 48,250. இந்த இடத்துல அவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட் வரும், நெருக்கி ஒரு 500 பாயிண்ட் இந்த இடத்துல அப்சைடு போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த பிரேக் பண்ண பட்சத்தில், அதாவது 47,725 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். இந்த இதை அப்சைடு நம்ம போட்டுருவோம். இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் பையிங் ஏரியான்னு பார்த்தோம்னா இந்த இடமும் உங்களுக்கு பையிங்காக தான் இருக்கும். இந்த 2 லைன் போட்டிருந்தோம், அதுக்கு விளக்கம் பண்ணி சொல்லியிருந்தோம். நம்ம இந்த ஏரியாலையும் பையிங் தான் இருக்கும். இதை விட்டு கீழே இறங்கும் பட்சத்தில் தான் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். சாரி, நம்ம இங்கே கீழே ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் சேனல்லாம் போட்டிருந்தோம், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முன்னாடி சொல்லியிருந்தோம்.
மார்க்கெட் இந்த இடைப்பட்ட பகுதியில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான் நமக்கு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 47,725 பிரேக் பண்ணணும். இல்லைனா கூட இந்த இடமே பெஸ்ட் தான். அதாவது தேவோட ஹைக்கு மேலே இருந்தாலே மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த இந்த லெவல்ஸை மட்டும் கொஞ்சம் மாற்றி போட்டுறேன். இது ரெசிஸ்டன்ஸாக மாற்றிடுவோம். நம்ம ரெட் கலரே போட்டுறேன். இந்த 47,610க்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அதாவது 47,600க்கும் இந்த 47,200க்கும் இந்த 400 பாயிண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருந்தாலும் நம்ம என்ன இருந்தாலும் நாளைக்கு மார்க்கெட் லீவு. அதனால் நாளான்னைக்கு என்ன மாதிரிங்கிறது அவ்வளோ இந்த செட்டப் படி நம்ம சொல்லியிருக்கோம். நாளைக்கு இருந்து வேர்ல்டு மார்க்கெட் செட்டப் படி தான் நாளான்னைக்கு நம்ம ஓப்பன் ஆகும். இருந்தாலும் இது இன்றைக்கே நம்ம இந்த வீடியோ போடுறதுனால நம்ம இதில் உள்ள செட்டப் படி நம்ம சொல்லியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளான்னைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.